சென்றிருப்பார்கள். சரி, இன்னும் சிறு தொலைவு தேடி பார்க்கிறேன். வருகிறேன். ஓரத்திலே விளையாடி விட்டானடி எட்டடிக்கு மாளிகையில் இது ஆச்சரியம். இந்த நீரோடையிலே அது ஒரு பெண் தன்னந்தனிமையிலே செல்லுகின்றாள். யார் என்பதே தெரியவில்லையே. சரி, சீக்கிரமாக சென்று பார்ப்போம். ஒரு வேளை என்னுடைய தாயாக இருக்குமோ? சென்று கவனிப்போம். என் சாமியை பார்க்க முடியாத பாவி ஆயிட்டேனே. என் மகனை பார்க்க முடியாத பாவி எதற்காக நான் உயிரோடு இருக்க வேண்டும்? நான் உயிரோடு இறப்பதே மேல் இறைவா. தாயவுள் திருவடி தாயவுள் திருமடி தொழுதிட பாஜமே இதை விட வேறில்லை ராஜமே. எதற்காக இந்த ஆற்றங்கரையிலே தன்னந்தருவியிலே தலைவரி கோலத்துடன்
அழுது புலம்பிக் கொண்டிருக்கின்றீரே, என்ன காரணம்? ராமா, மாநிலம் ஒரு தந்தை செய்ய பூஜைக்கு மணலால் குடம் செய்து ஜலத்தை கொண்டு போய் கொடுப்பது வழக்கம். அப்படியா? மணலால் குடம் செய்யும் போது ஆகாயத்திலே கர்த்தவன் பறந்து சென்றான். அவன் அழகு சாயலானது ஜலத்திலே தெரிந்தது. இவ்வளோ பேரழகா என்று மனதார நினைத்தேன். குடம் வரவில்லை, ஜலமும் கொண்டு போக முடியாத பாவியாக அழுதுகிட்டு இருக்கிறேன் ராமா. தாயே, ராமா, ஒரு கற்புள்ள பெண் கட்டிய கணவனை மறந்து மாற்றாரை மனதில் நினைத்து கட்டிய கணவனுக்கு துரோகம் செய்தால் அவளை என்ன செய்ய வேண்டும்? அவள் இந்த உலகத்தில் உயிரோடு இருக்கலாமா? எப்படி? உயிரோடு இருக்கக்கூடாது. அப்படியா? அப்படி என்றால் தாயே, என்னுடைய தந்தைக்கு தாங்கள் துரோகம் செய்தவர் என்றுதான் நினைக்கின்றேன். புரியவில்லையா? தன்னுடைய கணவர் இருக்கும்போது மாற்றாரை மனதில் நினைத்தால் தன்னுடைய கற்பு கலங்கமாகி விட்டதல்லவா? அப்படி இருக்கும்போது இந்த நீரோடையிலே நீ அழுது கொண்டிருக்கின்றாய், எதற்காக என்று எனக்கு நன்றாக புரிந்து விட்டது. தாயே, நீ இந்த உலகத்தில் உயிரோடு இருப்பதை விட இறப்பதே சால சிறந்தது. நீ ஏன் இவ்வாறு செய்தால்? நிலைமை யோசித்து பாரோ. நீயே இவ்வாறு செய்தால் நிலையை யோசித்து பாரோ. நீ ஏன் இவ்வாறு செய்தால்? நிலைமை யோசித்து பாரோ. நான் ஏன் உனக்கு நம்பினதனாலே இப்போ தேய நான் தன்னை போல் கலைதனை கொள்வேனாரே.
காலை பிடித்து மன்னிப்பு கேட்டாலும் உன்னை விடுவதாக கிடையாது. நீ செய்தது அத்தனையும் தவறு என்று நன்றாக புரிந்துவிட்டது. ஆதலால் இனிமேல் உன்னை விடமாட்டேன். இப்போது சிரத்தை கோயிலில் என்னுடைய பெயரோ பொண்ணு. என்னுடைய மனைவி பொண்ணாகி இருக்கா. அவ எங்க போனாலும் தெரியல. பாரு, ஆத்துக்கு வந்து எவ்வளவு நேரம் ஆச்சு துணி துவச்சி வந்துட்டு நான் காத்துக்கு இருக்கேன். அப்படி இருக்கும்போது எங்க போனாலும் தெரியலையே. ஐயா ஐயா வணக்கம்யா. பாப்பா வேஸ்டும் துவச்சி ஆயின் பண்ணி வரேன். போயிச்சு. ஆயின் பண்ணி ஓ, செலவு தொழிலாளியா? இஸ்திரி பொட்டியா? லாண்ட்ரி பொட்டி. நீ கூட போட்டி பாடுறியா? நான் தான் போடுங்க. ஓ, நீ காஞ்சி கறி போட்டு கொளுத்தி போடுற, நான் கறி இல்லாத போட்டி போடுறேன்னா சரிதான். அச்சு கூட 2 படி கொடுத்துட்றான். அது உங்கள்கிட்ட துணியெல்லாம் போடுற மாதிரி இல்லை. ஏடா போன வாரம் கொடுத்தது போதியில் அது பொட்டி சூடாக வச்சு தேய்ச்சிட்டு முதுகில் 3 10 இருந்து போய்க்குதான். சொக்கா ஏன்னா நல்லதுக்கு போட்டு போகிற மாதிரி இருக்குதாடா. துணிக்கு ஏற்று இந்த சூடு பக்கமாக வச்சு தேய்க்கணும். உன் ஜவுகத்துக்கு குடிச்சுட்டு பொண்டாட்டியோட சேட்டை போட்டு என் சொக்கா மேலே வச்சு விட்டு போய் நீ பொண்டாட்டியோட சேட்டை போட்டு வர வரைக்கும் இருக்குதா. சொடன்னு எல்லாம் போச்சுங்க போய் வெள்ள பொத்தலாக போச்சு. ஒன்று நேர்மையெல்லாம் துணி போடுற மாதிரி கிடையாது. அது இன்னும் சுத்தமாக போச்சு. ஏட்டா முதலுக்கு மோசன்றியா? 5000 ரூபாயில் பட்டு போட எடுத்து வச்சுங்கன்னா அந்த வங்கட்ட கொடுத்து பொத்தல் ஆகிட்டா வேலைக்கு ஆகாது. போய் விடப்பா. இப்போ என்ன நீ பசி இல்லாத கஞ்சி கொடுக்கணும் அவ்வளோ தானே. 2 படி அரிசி கூட வாங்கி கொடுத்துட்றேன் இல்லையா? இந்த மாதம் சுவிட்ச் வா. என் அட்டைக்கு வாங்குறதுக்கு 20 கிலோ அரிசி அப்படியே எடுத்துக்கோ. துணி வரைக்கும் கேட்காது என்கிட்ட. ஆமாம் சாப்பிட்டா பால் கறப்பியா? உனக்கும் அது சாப்பிட்டா உனக்கும் பால் சுரக்கும். 25 கிலோ. சரி வேணா பாவம், உங்கள் இஷ்டமாக வேணாம். நான் சொன்னதும் அது தப்பு ஆகக்கூடாது. நீ ஃபைனான்ஸில் எழுதி போட்ட ஒரு 1400 ரூபாய் எடுத்தா என் துட்டு கஷ்டம் போனாலும் 50 ரூபாய் போட்டு கொடுத்து உனக்கு ஒரு மூட்டை அரிசி எடுத்து கொடுத்தோம். நான் ஃபைனான்ஸுக்கு போய் 1500 ரூபாய் வாங்கிட்டு வந்தா அது கமிஷன்லாம் முடிச்சுக்கின்னு வீட்டுக்கு தான் இவர் 50 ரூபாய் மேலே போட்டு இவரு அரிசி வாங்குறாங்க. அந்த 50 ரூபாய் யாருக்கெல்லாம் கடை வாங்கி நான் போட்டு வாங்கி எடுக்க மாட்டேன். நீங்க வாங்கி மொண்டாட்டியா ரொம்ப நேரம் ஆச்சு. ஓஹா சரி. நீ போய் படு. எங்கள் காலையில் எங்கள் வள்ளலார் மரத்தில் 10 மணிக்கு கஞ்சி ஊற்றுவாங்க. எத்தாச்சு சொல்கிறேன் வாங்கி. காலையில் 10 மணிக்கு எங்கள் வள்ளலார் மரத்தில் கஞ்சி ஊற்றுவாங்கப்பா. அப்போ வாங்கி வந்து ஒரு சொம்பு வாங்கி வந்து ஊற்ற சொல்கிறேன் உனக்கு. படு போய். படு.
பாத்துற படுங்க. வாக்கப்பட்டேன் இந்த பாவிக்கு வாக்கப்பட்டேன் அந்த ஆளு எங்கதான் பத்துறான் அவன் தாலி இறக்கோ அவன் கழுத்த தாலி எடுத்து மூச்சு மேல கிடக்குறோம் எங்க போறா எங்க வரான்னு தெரியல நானும் இவ்வளவு தூரம் தேடி வரேன் என் காலுக்கு மாமா நீ பாத்தியா சரி சரி அது ஒரு பொட்டி கடையில் அண்ணா பொட்டி கருப்பனோ பொட்டின கருப்பு தான் ஆள் சாப்பிட்டு வா. யார் என்ன சமாச்சாரம்? வணக்கம். அட ஏகல் சம்சாரமா? வா. கீரை வேற மிளகா வேற இப்போ வியாபாரம் பண்றீங்களா? உங்க வீட்டுக்காரா? காலையில் இந்த வெள்ளி மொழிக்கு இந்த துவைக்கு துணியெல்லாம் வாரிக்கின்னு வந்தோம். ஆய்க்கு துணியை ஒண்டியாக அடித்து காய வச்சு காயிற வெயிலில் காய வச்சு மடித்து மூட்டை கட்டி வச்சுட்டு பச்சையாட படுத்துங்கிறான். அவனை போய் எழுப்பி சாப்பாடு எப்போ போடுறேன்? போமா பச்சையாடக்கிறா போய் போடுமா. ஆமா ஆமா. என்ன பண்றான்? நல்ல பையன் அவன். நல்ல கஷ்டவாளி நல்ல உழைப்பாளி தான் அவனுக்கு பார்த்து கட்டி வச்சேன். உனக்கு என்ன அவனால என்ன குறை? என்ன பண்றான்? கல்யாணம் எதுக்கு பண்றாங்கம்மா? கோவம் வந்தா போட்டு குத்தத்துக்கு தான் கல்யாணம் பண்றான் அவனை. படுபாவி அவன் நீ அவனை சாந்தப்படுத்தணும். அவனை வந்தா அவன் அந்த துறையில அந்த துணியெல்லாம் அடிச்சு காட்டி மடிச்சுட்டு போவான். உடம்பு நோக்கத்தோட வரான். ஏதோ ஒரு குவார்டர் சாப்பிட்றான் போய் வரான் நிம்மதியா. அவன் வந்த நேரத்துக்கு பக்கமாக கூப்பிட்டு உள்ளே உட்கார வச்சு வீட்டில் ஒரு ஆம்லெட்டு
ஒரு ரெண்டு சிக்கன் பிரியாணி எத்தையோ ஒன்று செஞ்சு கிஞ்சி போட்டால் பக்குமா சாப்பிட்டு அந்த போதில் படுத்துருவான் அமைதியாக. அப்படியா? அட பாவி, நீ வரக்குள்ளே குச்சிட்டு வந்தேடா போனேடா. நான் வாசிப்பில் கால் வைக்கிறதுக்கு முன்னே நீ தேர்ந்தோடப்பு எடுத்து நேற்றுனா கோவத்தில் கொண்டு குச்சி போடுறான். நீ ஒரு தொடப்பு கட்டி எடுத்து காட்டுனா அவன் பொழுது தெளிவு வரைக்கும் போதை தெளிவு வரைக்கும் உன்னை குத்துன்னு குஞ்சுங்கிறான். நான் என்ன பண்ணேன்? ஓ சரி, நீங்க சொல்றபடியே கேக்குறேன். ஆமா, நீ கைது பால் வாங்குறியா? வீட்டு பக்கம் வரது கிடையாதுயா? ஓ கைது பால் வாங்க. கைது பால் தான். நீ தான் கைது வித்துட்டு குடிச்சோரே இல்லாத போச்சு. கைது அங்குது. அண்ணா, குடிச்சோறு இருந்தா தானே கைது இருக்கான். உனக்கு தெரியாதா? ஆ நான் பால் கட்டு ஊத்துறேனா? கைது பால். ஆமா. ஆஹா. ஆமா, நீ பால் வாங்க வரதே காட்டியா? ஆ. அப்படியே பால் கட்டி போச்சுனா அப்படியே. பால் நின்று போச்சா? ஐயோ ஐயோ அடி பாய் மகளே. அதுக்கு முன்ன குழந்தைங்க செவ்வாப்பு வரும், அப்புறம் தோசம் மாதிரி எதையோ ஒன்று குழந்தைங்களுக்கு கைது பால் ஊற்றுனுவாங்க. அது கைது பால் குடிச்சது பூரா ஒன்று கூட தாய் தோப்பனும் மதிக்காது மொட்டை தனமாக சுற்றிங்குது. ஆத்தில் எட்டி வாதிக்குது. இப்போ அதனால் யாரும் கைது பால் ஊற்றுறது கிடையாது. அப்படியா? ஆமாம், அண்ணா, ஆஸ்பத்திரி மருந்தே வாங்கி ஊற்றி சரி பண்ணிடுறேன். அப்படியாண்ணா? அண்ணா, கைது பால் குடிச்சது பூரா கைது வாதிக்கிற மாதிரியே பெத்த ஆத்தாளி தோப்பனையும் எட்டு வாதிக்குது பாரு. அதெல்லாம் நல்ல கதி காணும். சரி சரிண்ணா. அண்ணா, ஓ நீ பால் வாங்கலாம் போதே ஆ டெய்லி காலையில ஒரு மணி நேரம் வீட்டுக்கு வந்து போயிடு. அம்மா நேரமா? ஆமா. சரி, எப்படி இருக்குதுன்னு பார்க்குறேன். என் வீட்டுக்காரரு வீட்டுக்கு போயிடாரு. ஆ வீட்டு வெறுக்குன்னு இருக்குதுண்ணா. ஓஹோ. TV இல்ல, ஒண்ணும் இல்ல. நீ வந்து ஒரு மணி நேரம் என்ன சொல்லி கொடுத்து கிடப்பேன். ஓ அப்படி பேசிக்கின்னு கீசிக்கின்னு பல்லாங்குழி ஆடிக்கின்னு இருக்கலான்றியா? சரி வரேன் போ. சரிண்ணா. சாப்பாடு போடு முதல்ல. பாரு, அந்த பாருடைய வீடியோ கொடுப்பாங்களா? ஐயோ, மச்சான். என் வீட்டு கீரை வரும். மாமா, நீங்க எங்க இருக்கீங்க? இல்லையா? ஊரா வந்து ஊர்ல இருக்கிற மாட்டியா? ஏய் வாடி வா. என்ன? நான் காலையில 6 மணி 5:30 மணிக்கே வந்துட்டு 6 மணிக்கு முன்னே. ஆமா. நான் வந்து ஆத்துல துணி துவைச்சுன்னுக்கிறேன். ஆமா. எவ்வளவு கொஞ்சமா நெஞ்சுமா துணி, ஏயா? ஊறப்பட்ட துணி எடுத்து வந்து போட்டு துவைச்சு எடுத்து வந்து வந்துட்டு வருகிறேன். பாரு பொழுது எங்க வந்தது, என் வயிறு துடிக்குது. எது நீ கஞ்சி யோ! பாடி வாரியா? இந்த சராரி உன் வயித்துக்கு. ஏன் உனக்கு அம்மா துணி குத்தாமிச்சா? எம்மா பாரு. அம்மா மூட்டை துணி குத்தாமிச்சா? 4 துணி வச்சு எங்க போட்டா துணில? எங்கயா போட்ட துணிய? நான் அடிச்சு வச்சுக்கோ. உன் மேல அது ஏறி இறங்கணும். என்ன ஏரியா இருந்தா? இந்த கை தரலாம் அது ஏறி இறங்கணும். யோ! என் மேல கையை வச்சுதான் பாரு நடக்குதே வேற. ஏய் ஏய் அடிங்க. ஏய், என்னய்யா? என்ன? துணி ஏற்படுத்தி போச்சுன்னா அவன் என்ன பண்ணுவான் பாவம்? ஐயா அவங்க போடுறவங்க அந்த இட்லி துணி கூட வீட்டில் அழிச்சு போட மாட்டாங்க. எல்லாம் அந்த மூட்டில் போட்டு அழிச்சு அந்த மூட்டில் போட்டு அழிச்சானாங்காட்டி அந்த கைதை எல்லாம் பூரா அந்த இட்லி வாசனை கைது போட்டு பிடிச்சி இட்லி துணி பூரா. ஐயா ஐயா உள்ள போடுறீங்களா? ஓ போடுல போடு, நான் நோக்கு இருப்பேன். வாட்டர் கிடையாது, மேட்ரு தாங்க இது பாபா போடு. ஏய், என்னய்யா? ஏய் வா. கஞ்சி கொண்டு வாடியா? ஆமா. கஞ்சி கொண்டு வருவா. இதான் எங்க இது ஏதோ ஆமான்றே கொண்டுவா. யோ! கஞ்சி தான் சொல்றியா? போயிச்சு கஞ்சி வர கேக்குதா? ஏயோ! போயிச்சு கஞ்சி கேக்குதா? யா. அரிசி காலி ஆயிடுச்சியா? அரிசி ஆமா. அசிகாலே. அரிசி காலி போச்சு. அந்த ரேஷன் அந்த மூட்டை தான் இருக்குது. ஆய் போச்சு அவங்க கோலி கொட்டிக்க மாட்டற. வெட்டி கட்டு ஓட்டி அரிசி கேக்குறேன். ஏன் கேப்ப? ஐயோ ஏய் இருக்கு. ஏய் பேசி போடி. ஏய் பேசி தானேங்கறா. ஏன் கேப்ப? அது மாதிரி ஏன் கேப்ப? அது மாதிரி வர உள்ள நெட் யாடி வெடி போய் 4 பேர் எதுக்கு அடிக்கல? ஏயா? 4 பேர் வெச்சா என்ன பாதி மதிப்பாங்களா? உள்ளத்துல என்ன சூப்பர் என்ன எப்படி அடிக்க தோணே? ஐட்ட 4 பேர் அமைதியா இருக்கறேன். தான் அடிக்கறானே. 4 பேர் இருந்தா தான் நீ கூட கூப்பிட்டு அடிப்பியா? என்ன கும்மா அடிப்பாங்க? கூப்பிட்டு அடிப்பியா? யோ! இங்க பாரியா? நீ இவ்வளவு பேசுற அப்புறம் உங்கட வாய் தகாதி. நீ கட்டப்ப தாலிய அது படுத்தா குத்துது. உங்கதா குத்துது. நிமிந்தா குத்துது. குத்துது. நீ மேலாந்து பத்துக்கு குத்தாது. யோ! என்ன மேல? நிமிந்ததா இருக்கு. யோ! நான் சரியா கேக்குறேன். உனக்கு இந்த திருமணம் எத்தனை வருஷம் ஆகுது? என்ன ஒரு 5 வருஷம் ஆகுது. 5 வருஷம் ஆகுது. 5 வருஷம் என் வயித்துல ஒரு புழு பூச்சி உண்டா சொல்லியா? அடி கோலாடி பல சொல்றேன். அடி பேபர்சியா. பேபர்ஸ் யாரா? லங்காடியா? யாரா பேபர்ஸ்? நான் சொல்றது கேளா. யாரா பேபர்ஸ்? நான் சொல்றது கேள. நீ முதல்லயே சொல்லிருந்தா ரேஷன் கடையில போய் 5 கிலோ பச்சை சேர்த்து உங்களுக்கு குத்துருப்ப. நீ ஊற வச்சு சொன்னா பூசா அப்படி நொண்டு நீ. ஏய் ஏண்டா நீ ஆம்பளையா நீ? ஏன் ஆம்பளை இல்ல? ஏண்டா என்ன பேபர்ஸ் நீ ஆம்பளையா போட்டு
பண்ணியா இல்ல பேச்சுக்காக கோவத்துல பேசுறது டேய் போடா புடுறா பல கோவத்துல ஏண்டா கல்யாணம் என்ன பண்ண போறேன்னா அந்த வெக்கு நாய் சோறு பத்த பாரு அந்த நாய்க்கு 4 குட்டிடா அதுல உன்ன பிள்ளை இருக்குதுடா பாவியா நாய்க்கா ஆமாடா நாய் நான் போய் வந்து நினைக்கிறேன் நீ என்ன போய் வந்துக்கிறேன் டேய் நீ வாசகதி நீ கட்டுற தாலி அது புடி எங்க ஆத்த விட்டு பண்றாங்க வாயா எப்ப பார்த்தாலும் முன்னாடிக்கிறாப்ப இந்த படுக்கிற அறுக்கிறா கையில கொடுத்துட்றான் படுக்கிற அறுக்கிறா கையில கொடுத்துட்றான் ஒன்னா தாலி வார்த்து போட்டு போடுறல போறான்றான் போய் போறா விடு போய் போறல போனே மூளை இருக்குன்னா அதுக்கு வழி நான் தெரியும் இந்த பாருங்க தாலி பாரு தாலி அறுத்துட்டாளா அவன் முன்னாட்டிய நான் ஜெட்டா அவ ஆடுப்பா இப்போ கையில் என்ன வச்சுங்கிற அவ கேக்கு பார்த்தா நான் எடுத்து வந்துக்கிறேன் ஏதோ ஒன்று கைட்டலா குடி கொண்டாப்படி அரக்கு கட்ட வழியில போறாங்க எத்தனை மணிக்கா ஆமாடா 5 மணிக்கா வாய்க்கு சொல்லி போறாங்க கொண்டாப்படி என்ன பார்க்கறது போய் எத்தையும் பார்க்குற மாதிரி இல்லை நாளைக்கு கையில் கொண்டு கச்சேடி கையில் ஆடி வச்சுட்டேன் வாங்கி வந்துட வேண்டியது துட்டு வாங்கி ஒரு புல் வாங்கி சாப்பிட்டேன் மீன் தான் உனக்கு ஒரு கோட்டை கொடுத்துட்றேன் நல்லா நீ பாத்துக்கியா நான் எப்படி ஆடாருக்கு ஆட்டம் ஆடி வந்து ஆட்டங்க ஆடுகாடுங்கட்டா கை காலில் 3 நாள் அதை நான் சரக்கு சாப்பிட்டு கை காலில் தட்டுன்னு உதட்டேன் இப்ப எல்லாம் 8 மணிக்கு மூடிடுறாங்க கையில் துட்டு இல்லை அதனால தான் இப்போ இந்த தாலி கொம்பை காத்தாளிக்கு வச்சுட்டேன் துட்டை வாங்கி ஒரு புல் வாங்கி நான் சாப்பிட்ட வரைக்கும் சாப்பிட்டு மீன் தான் உனக்கு ஒரு கட்டிங் கொடுக்குறேன் மீன் தான் எனக்கு கட்டிக்கிட்டாரு அப்போ நீ என்ன பண்ணுற அப்போ புரியாது மீன் தான் நீ கட்டியா நீ என்னன்னு பாருங்க நீ தென்னை வித்துட்டு இவர் பாட்டு அடிச்சுட்டு வரோம் மீன் தான் கட்டிக்கிட்டாரு என் பொண்டாடி தாலி வாங்கி என் பொண்டாட்டி தாலி வாங்கி எடுத்துட்டு அடகு வச்சு ஒரு ஃபுல் பாட்டில் வாங்கி எல்லாத்தையும் சாப்பிட்டு கட்டிங்க இருந்தா தரங்க எப்படியாப்பட்ட மனுஷனா இருப்பீங்க ஏட்டா நிலமா அது மேய்க்குது நான் என்னடா பண்ணிட்டேன் நிலவு இருக்கியா ஏதோ பெரிய மனுஷன் பார்த்து இந்த தாலி எல்லாம் குறைக்க வைக்குதான்னு எந்த குறையும் கிடையாது அப்படியே போய் குனி வச்சு மாட்டு குனி வச்சு மாட்டேன் பாயா ஏதோ போனாலும் பெரிய மனுஷன் கேட்டா இங்க பாரியா கஞ்சி தந்துக்கிறேன் இப்ப சாப்பிடலாம் நீதான் சமைக்கணும் எதுவுமே தெரியாது ஐயோ அம்மா அம்மா நீ என்னம்மா என்னை காப்பாற்ற வேண்டும் என்னம்மா ஏன் காப்பாற்றணும் என்னுடைய மகன் என்னை கொள்வதற்காக துரத்தி வராமா என்னை காப்பாத்துங்கம்மா என்னது பூமா கூட கொல்ல வேண்டாம் ஆமாம்மா. என்னம்மா சொல்றேன்